வரைக்கும் என் பேச்சை எப்படி பார்த்திருக்கீங்க? போன்ல தானே பார்த்திருக்கீங்க. இன்னைக்கும் இதுல தான் பார்க்கணுமா? நேர்ல வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. நம்மில் பல பேருக்கு வாழ்க்கையில் அப்பொழுது நிகழக்கூடிய அந்த வினாடியை அனுபவிக்கவே தெரிவதில்லை. எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாது. எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் ஆவணப்படுத்துவதே இல்லை. எதையெல்லாம் ஆவணப்படுத்த அவசியமே இல்லையோ அதையெல்லாம் ஆவணப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இந்த போதையிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு என் மக்களிடத்தில் நான் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு பெரிதினும் பெரிது கேள். சிறிய விஷயத்தை கேட்காமல் பெரிய விஷயங்களை எப்படி கேட்பது? நான் ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய ஓவியத்தை போட்டிருந்தார்கள். என் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தி அந்த ஓவியத்தை நான் சொல்லுகிறேன். கடலில் இருந்து புறப்பட்டு வந்த மிகப்பெரிய தங்க மீன் ஒன்று ஒரு சிறிய குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஜாடிக்குள் தன் தலையை நுழைக்க முயற்சி செய்வது போல் ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார்கள். அதில் மிக பெரிதாக எழுதி வைத்திருந்தார்கள், வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப், திங்கிங் டூ ஸ்மால் என்று எழுதியிருந்தார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை எது என்றால் சிறியதாக சிந்தித்தல். ஒரு விஷயத்தை சிறிதாக சிந்திக்காமல் மிகப்பெரியதாக எப்படி சிந்திப்பது? பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் இந்த சொல்லை பயன்படுத்துகிறான், பெரிதினும் பெரிது கேள். முதலில் நமக்கு எது பெரியதென்று தெரிய வேண்டும். பிறகு அந்த பெரியதின் மீது நமக்கு நாட்டம் இருக்க வேண்டும். நாட்டம் இருந்ததற்கு பிறகு அதை கேட்கக்கூடிய வேட்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரிதினும் பெரிதை கேட்க முடியும். நான் இப்படி சொல்லுகிறேன். இது கடலூர் மாவட்டம். இங்கே வறுமைக்கும் உழைப்பிற்கும் வியர்வைக்கும் பஞ்சமில்லை. நிறைய உழைப்பாளிகளும் வியர்வை சிந்தக்கூடிய மக்களும் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக போராடக்கூடிய உழைப்பாளர் வர்க்கமும் நிறைந்து இருக்கக்கூடிய பூமி கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டத்தில் முதன் முறையாக புத்தக திருவிழாவை முன்னெடுத்திருக்கிறார்கள். நான் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் என் சிந்தனையில் நான் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறேனோ முடிந்த அளவு உங்களை அதைவிட மேலாக ஒரு விஷயத்தை பார்ப்பதற்காக உங்களை தூண்டிவிட்டு போவதுதான் என் பேச்சிற்கான நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஒன்றை எப்படி பார்ப்பது? மழை பெய்கிறது, இளைஞர்கள் இருக்கிறீர்கள், கவனமாக என் பேச்சை கேளுங்கள். ஏனென்றால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் அது நம் சிந்தனையை வந்து சேர்வதில்லை. கவனம் பெற்று காத்திருக்கின்ற பொழுது அந்த சொல் மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திரும்பி வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். காலத்தே பயிர் செய் என்று அதனால் தான் சொல்லுகிறார்கள். யார் ஒருவர் தக்க காலத்திலேயே தன் வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லை சேர்த்துக் கொள்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் பெரிதினும் பெரிதை கேட்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன். நான் பேசக்கூடிய இந்த பேச்சு இங்கே குழுமி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு பேராசை உண்டு. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கான சிக்கல்களுக்கான தீர்வை என்னிடமிருந்து ஒரு சொல் இப்பொழுது வந்து விடுமேயானால் அதுதான் என் பயணத்திற்காக வெற்றியாக நான் கருதுவேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது. நான் அந்த புல்லாங்குழலுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சு என்பது தனி நபருக்கான பேச்சே தவிர கூட்டத்திற்கான பேச்சு இல்லை. இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். பெரிதினும் பெரிதை எப்படி கேட்பது?
எது பெரியதுன்னு கேட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெரிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு என் பையன் பெரிய பிள்ளை, பெரிய மனுஷனா இருக்கணும், அப்படிதானே சொல்றீங்க? என் பையன் பெரிய மனுஷனா அப்படின்னா என்ன? அதான் என்னன்னு கேக்குற. நிறைய சம்பாதிக்கலாமா? டிஆர்ஓ சார் கேட்டு பாருங்க, பணக்காரெல்லாம் பெரிய மனுஷனா சார்? இல்லையா? படிக்க வைக்கலாம், படிச்சவங்க எல்லாம் பெரிய ஆளா? நான் சொல்றேன் இல்ல. அப்போ போலீஸ்காரங்க, மந்திரிகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், டாக்டர்கள், ஆசிரியர்கள், இதையெல்லாம் ஆனா பெரிய மனுஷன் ஆயிரலாமா? பெரிய ஆள் ஆயிரலாமா? பெரிய ஆளுங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, தான் புள்ள கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவுன்னு சொல்லு. அதுக்கு அளவு தெரியாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. கை நிறைய சம்பாதிக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். பெரிய ஆளா சார் அவங்க எல்லாம்? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வாங்கினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய மனுஷனா சார்? சார் இல்லைன்னு சொல்லிட்டார். நானா சொல்லல, எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி என்றால் பெரியவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய பார்வையில் பெரிய மனுஷன் என்பவன் தன் இருப்பினால் யார் 4 பேருக்கு நன்மை விளைவிப்பதற்காக வாழ்கிறானோ அவன் பெரிய மனுஷன். அந்த பெரிய மனுஷனா நம்ம பிள்ளைய நம்ம வளர்க்கிறோமா? உன்னால் 4 பேருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தாய் இங்கே இருக்கிறாளா? அவள் தன்னுடைய குழந்தைக்காக பெரிதினும் பெரிதை கேட்கிறாள். நான் இந்த விஷயத்தை சொல்றேங்க. தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது ஏதோ உயிரியல் விளைச்சல் கிடையாது. அது ஒரு உயிரியலுக்கான தகுதி கிடையாது. தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. நம்மில் எத்தனை பேர் அந்த பொறுப்போடு வாழ்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு மிக பலர் தன் குழந்தைக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லியே தீமை செய்து விடுகிறார்கள். வெற்றியால் பாதிக்கப்பட்டவர்களை எனக்கு தெரியும். தோல்வியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட விடிவு உண்டு, வெற்றிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடிவே கிடையாது. பெரிய மனிதராக தன்னுடைய குழந்தையை உருவாக்குவது என்றால் என்ன? நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இதை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்பிற்குள் சில விளக்கங்களை தருகிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்ல சில பழக்கங்கள் இருக்கும். ஒரு பூல, ஒரு செடியில பூ இருந்துச்சுன்னா அதை உடைச்சிரும். ஏதாவது ஒரு துணி காய போட்டிருந்தாங்கன்னா அதை இழுத்து கீழே போட்டு போயிரும். நாய்க்கு எது பிடிக்காதோ அதுக்கு முன்னால போய் ஒரு வெடி வெடிச்சுட்டு போயிரும். எல்லா வேலையும் செய்வோம்ல. சின்ன வயசுல அதுக்கு சேட்டன்னு பேரு, குறும்புன்னு பேரு. பெரியவர்கள் தன் குழந்தைகள் குறும்பு செய்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அந்த குழந்தைகளை அவர்கள் கண்காணிக்கிறார்கள்? நான் இப்படி கேட்கிறேன். ஒரு குழந்தை நான் ஸ்டாப்பா 3 நிமிஷம் கெட்ட வார்த்தை பேசுது சார். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெருமை. ஏன்னா அது மழலையில பேசுது. 3 நிமிஷம் பேசுது, தொடர்ந்து பேசுது, எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுது. அவ்வளவு பெருமையா இருக்கு அவங்க அப்பாவுக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், யார் நல்ல தகப்பன், யார் நல்ல தாய்? ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய மனிதனாக அவனை நிறுத்துவது என்பது எப்படி தெரியுமா? இப்படி சொல்கிறேன், சிந்தனையாளர்களாக இருக்கிறீர்கள். ஒரு செடியை வளர்ப்பதற்காக நீங்கள் ஒரு விதையை போட்டால் அந்த விதை செடியாக வளர்வதற்கு உரமிடுகிறீர்கள். உரம் நாற்றமானதுதான். ஆனால் அந்த உரம் என்ன செய்கிறது? உள்ளே போய் அந்த விதையை மிகச் சரியான அளவில்
மிக போஷாக்குடன் வளர்த்து ஒரு வாசனை மிகுந்த மலரை தருகிறது. நாற்றமான உரம்தான் அதற்கும் வாசனையான மலருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த பயணம் இருக்குல்ல, அதற்கு பெயர்தான் பெட்ரோரியம். இந்த பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா இன்றைக்கு? இந்த ஜெனரேஷனை பார்த்தவே என்னையும் சேர்த்துதான் பாவமா இருக்கு. பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை, சின்ன பசங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. ரொம்ப அபாயகரமான தலைமுறை இது. நான் நிகழ்ந்த வரலாறு சொல்லுகிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் அண்ணா நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை பேச அழைக்கிறார். நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர், என்னை விட உயர்ந்த ஒரு பொறுப்பிற்கு ஒருத்தர் வந்து உட்கார்றார். அவர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ், அப்போ அவர் எஸ்பியா இருக்கார். அவர் வந்து உட்கார்றார். நான் பேசி முடிச்ச உடனே அவர் பேசுறார். அவர் பேச்சை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். ரொம்ப சிம்பிளா பேசுறாருங்க, சிம்பிளா பேசுறார். நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன், ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுக்கு மக்கள் தருகின்ற ஆதரவு அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் சிந்தனைகளை பேசக்கூடியவர்களுக்கு நாம் தருவதே இல்லை. பழகிவிட்டோம். நாம் இங்கிலீஷ்ல பேசுறவன் பொய் சொல்ல மாட்டான், செவப்பா இருக்கிறவங்க எல்லாம் அழகா இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான். மொழி என்பது அறிவல்ல, ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி. சிவப்பு என்பது அழகல்ல, அது நிறம். அவ்வளவுதான். அதோட நம்ம நிறுத்திக்கிறோமா? நிறுத்திக்கிறது இல்லைல்ல. நான் சொல்றேன் பாருங்க இந்த விஷயத்தை. அவர் வந்து ரொம்ப சிம்பிளா பேசுறார். நான் என் சிந்தனையை முழுக்க ஒருங்கிணைத்து அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கவனம். அவர் பேசின அத்தனை பேச்சிலையும் ஒரு 10 பாயிண்ட் என்னால பேசிட முடியும். ஆனால் அது அவர் கருத்து. அதில் ஒரு கருத்தை மட்டும் இங்க தேவை என்பதற்காக சொல்கிறேன். அவர் சிறிய குழந்தையாக இருந்த பொழுது, ஒரு 10 வயசு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா ராத்திரி வீட்டில் வந்து படுக்கிறதுக்கு முன்னால சட்டையை கட்டி மாட்டியிருக்காரு ஆணில. அதுல ஏதோ காசு வச்சிருந்திருக்கார், 5 ரூபா. அடுத்த நாள் அதை காணும். பசங்கிட்ட கேட்டிருக்காரு, அவரோட பிறந்தவங்க கூட பிறந்தவங்கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு, அம்மாட்ட கேட்டிருக்காரு, யாரும் எடுக்கல. இது நடந்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அவர் காவல்துறை அதிகாரி ஆயிட்டார். காவல்துறையில முழுக்க அவர் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு முதல் மாசம் சம்பளம் எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுக்கிறார். இது அவரே சொன்னது. கொடுக்கிறார். கொடுக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாராம். அம்மா, இன்னிலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா கேட்கணும் இந்த டைலாக. நீங்க 4 தடவை அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான் டைலாக். நமக்கு என்ன புத்தி கிடைக்குதுன்னு பாத்துக்கங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இந்த 10-15 வருஷத்துக்கு முன்னால அம்மா அப்பா சட்டப்பையில் 5 ரூபா காணும் இல்லம்மா? ஆமா, அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில் பாருங்க, எனக்கு தெரியும்பா. ஆடி போனங்க நானு, எனக்கு தெரியும்பா. அடுத்தது பையன் கேட்கிறார், ஏமா நான் எடுத்ததை நீ பாத்தியா? ஆச்சரியமான பதில், இல்லப்பா. அப்ப எப்படிமா தெரியும் நான் தான் எடுத்தேன்னு? என்ன பதில பாருங்க, நீ எடுக்கலன்னு சொன்னதை நான் நம்பலப்பா. அடே அப்பா, நான் இங்க நிறுத்துறேன். இந்த கான்வர்சேஷன் நடந்தது இல்ல, இது ஒரு தாய்க்கும் மகனுக்குமான கான்வர்சேஷன். ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வெளியில சொல்றார். இதனால் நான் தெரிந்து கொண்ட மலர் என்ன தெரியுமா? அவர் போட்டது உரம். உள்ளே போய் நன்றாக அதை நான் செமித்து ஒரு மலராக அந்த வாய்ப்பை நான் தருகிறேன், அந்த காட்சியை நான் தருகிறேன், அந்த சிந்தனையை நான் தருகிறேன். நான் தெரிந்து கொண்ட அந்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா? 10 வயது தன் குழந்தை அப்பாவின் சட்டையில் இருந்து பணம் எடுப்பதாக அறிந்து கொண்ட அந்த வினாடியிலிருந்து அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி கண்காணித்து வளர்த்திருக்கிறாள் தெரியுமா? உலகத்தில் யாரு திருட்டு வேலை செஞ்சாலும் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு போய் அவர்களை நிறுத்தக்கூடிய அளவிலே ஒரு காவல்துறை அதிகாரியாக அவரை உயர்த்தினார்ல, அதுக்கு பேர் தான் பெற்றோரியம். இப்படி வளர்க்கிறோமா நாம்?
நம் குழந்தை என்ன செய்கிறது என்று நமக்கு தெரிகிறதா? கவனம் கொள்ளுங்கள். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவதை விட நம்முடைய வீட்டிலே, நம்முடைய சூழலிலே இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது கவனம் செலுத்துங்கள். இப்படி சொல்கிறேன். மனதிலே நீங்கள் எத்தகைய சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்றால் சிறியன சிந்தியாதிருத்தல் வேண்டும். சின்ன விஷயங்களின் மீது நிறைய கவனங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ மழை பெய்யுது, மழை பெய்கிறது, வீடு ஒழுகுகிறது. எங்க வீடெல்லாம் ஒழுகிற வீடு தான். எங்க அம்மா பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி வைப்பாங்க, அதுல சோறு வடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும் போல போலன்னு. தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா பரபரன்னு இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். வீட்டிலே தண்ணீரை, கூரையில் இருந்து ஒழுகுகின்ற மழை தண்ணீரை சேமித்து பயன்படுத்துகின்ற நம்முடைய சிந்தனைக்கு ஒரு சிறிய வெளிச்சம் தருகிறேன். மழை எல்லோருக்கும் தான் பெய்கிறது. நாம் தான் கூரைக்குள் ஒழுகக்கூடிய மழை தண்ணீரை சின்ன பாத்திரத்தில் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, ஆறும் கடலும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அதே மழைதான். பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிட்டோம்னா பெய்கிற மழை நிறைந்து கொள்ளும், அவ்வளவுதான். மிகப்பெரிய விஷயத்தை கேட்பது என்பது இப்படித்தான். பாத்திரத்தை மிக பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தனையை மிக பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். பேரன்பு என்கின்ற சொல் இருக்கிறது. பேரன்புனா என்னங்க? அன்பு தெரிகிறது. பேரன்புனா ஒரு லட்டு வாங்கி கொடுக்கிற இடத்துல 2 லட்டு வாங்கி கொடுத்துரும். பேரன்பு. பேரன்பு என்ற சொல்லுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். காண்டிபம் என்கின்ற ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு சுனாமி நடந்த அன்றைக்கு நாகப்பட்டினத்துக்கு வருகிறது. 2 ஸ்கார்பியோல வராங்க. 14 பேர் குடும்பமா வராங்க. வந்து இறங்குறாங்க. அங்க நிறைய பேர் இறந்து போய் கரை ஒதுங்குகின்ற பிணங்களை எடுத்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதுல அந்த செவிலியர்கள் இருக்காங்கல்ல, கையில ஒரு பிரஷை வச்சுக்கிட்டு கண்ணையும் மூக்கையும் மட்டும் விலக்கி பாக்குறாங்க. கண் அசைஞ்சதுன்னா உயிரோட இருக்கிறாங்க, இல்ல அசையல, மூக்கல கண்ணுல இந்த கருப்பு மண்ணு அடைச்சுக்கிட்டு இருந்ததுன்னா இறந்துட்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய பிணங்கள், குழந்தைகளின் பிணங்கள் ஒதுங்கின. ஒரு 8-9 குழந்தைகள். அந்த கடல் அரக்கன் போட்டு அப்படி துணி எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பிக்கிட்டு ஊதிய உடல்களை கரை ஒதுக்கி இருக்கிறது. எடுத்து குழியில போடுறாங்க. நான் பார்த்த காட்சியை சொல்கிறேன். குழியில போடுறாங்க. ஒரு அம்மாங்க, அந்த அம்மா பேரு ராக்காயி, இன்னைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராக்காயி. அந்த அம்மா ஒன்னும் இல்ல, பார்த்துக்கிட்டு நிக்குது. ரொம்ப நேரமா பார்த்துட்டு நிக்குது. தாசில்தார் சொல்றார் மூடுங்கன்ற. அந்த அம்மா என்ன பண்ணி, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு நேரா வந்து தம் புடவை இருக்குல்ல, மேல போட்டிருந்த புடவையை எடுத்து கிழிச்சி ஒவ்வொரு குழந்தையினுடைய உடம்புலையும் சுத்துதுங்க. சுத்திட்டு சொல்லுது, கடல் தாய் தான் அம்மனம்மா பண்ணிட்டா, இந்த தாய் எப்படி அம்மனம்மா அந்த குழந்தைய புதைக்கிறது? அந்த அம்மா சொல்லுச்சிங்க. அப்ப தாசில்தாரா இருந்தவர் அந்த தாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இதுல உன் குழந்தை இருக்காமான்? உன் குழந்தை இருக்கான்? அந்த அம்மா தந்த பதில் ரொம்ப முக்கியமானது. பேரன்புன்னு என்னன்னு சொன்னோம்ல சார், அந்த அம்மா தந்த பதில் ரொம்ப முக்கியமானது. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? உனக்கு இன்னொரு சுனாமி வேணுமா? குழந்தையில செத்து போன குழந்தையில என்னையா உன் குழந்தை என் குழந்தை, அங்க உன் குழந்தையான்னு கேட்கிற. ஆமாயா, இத்தனையும் நான் தான் பெத்த, என்ன இப்போ? அந்த அம்மா அப்படி கோபமா சொல்லிட்டு போச்சுங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், யாரோ ஒருவருடைய மனதில் விழக்கூடிய கருப்பு விதை சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரழிவுகளையும், ஒரு விதை அன்பாக விழுந்தால் மிகப்பெரிய வெளிச்சத்தையும் இந்த உலகத்திற்கு தருகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நல்ல விஷயங்களை பெரிதினும் பெரிதாக கேட்டு பாருங்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் தரும். இப்படி யோசித்து பார்க்கிறேன் நான். எங்கே நாம் தவறு செய்கிறோம், எந்த இடத்தில் நாம் இடறுகிறோம்? எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. இன்னைக்கு எத்தனாவது நாள் சார்? புத்தகம் வாங்குறதுக்கு ஒரு
ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு உத்தி இருக்கு, நான் சொல்லித்தரேன். கடகடன் போய் புக் வாங்காதீங்க. முதல்ல ஒரு ரவுண்டு வாங்க, என்னென்ன புக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் மற்ற ஆட்கள் கிட்டையும் கொஞ்சம் விசாரிங்க. நல்ல புத்தகங்கள், நான் வாசிக்கக்கூடிய வகையிலே ஏதேனும் புத்தகங்கள் இருக்கான்னு கேளுங்க, டிக் பண்ணுங்க. அந்த புத்தகங்களை தேடி போங்க. கிடைக்கலன்னா ஆர்டர் பண்ணுங்க. அத வச்சிருப்பாங்க அட்டை, அதுல டிக் பண்ணிட்டு எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டா பார்த்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை இன்றிலிருந்து வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் நிறைய புத்தகங்களை வாங்குவேன். இன்றைக்கு கூட ஒரு புத்தகத்தை தேடித்தான் வந்தேன், சொல்லி இருக்கிறேன், வரும் என்று நினைக்கிறேன், வந்துவிட்டது. கமிஷனர் சார் கிட்ட சொன்னேன், கலீல் கிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி தமிழில் வேண்டும் என்று கொண்டாந்து வச்சிட்டார். முடிந்தால் நல்ல நூல்களை முழுமையாக வாசியுங்கள் என்பேன் நான். நாம் பல வேலைகளை செய்கிறோம், ஆனால் முழுமையாக செய்வதே இல்லை. எந்த புத்தகத்தையும் முழுமையாக வாசித்து நாம் முடிப்பதே இல்லை. எந்த பேனாவையும் முழுமையாக எழுதி முடிப்பதே இல்லை என்பது போல் யூஸ் அண்ட் த்ரோன் வந்துருச்சு இல்ல. சார் மாதிரி பேனாவில் இங்கு போட்டு வச்சிருந்தோம்னா தீர தீர இங்கு போட்டுட்டு பேனாவை யூஸ் பண்ணுவோம். இப்ப பேனா மாதிரி தான் ஆயிடுச்சு புத்தகங்களும். அப்படி இல்லை. புத்தகங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஏன் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும்? மிகப்பெரிய அளவிலே நம்முடைய சிந்தனை உயர வேண்டும் என்றால் ஏன் புத்தகங்கள் வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பாருங்க, தஞ்சாவூர்ல புத்தக கண்காட்சி நான் பேச போகிறேன். அப்படி பேச போகின்ற பொழுது இப்படி சுத்தி இப்படி பார்ப்பேன். இந்த மாதிரி பிளைனா இருக்காது, சுவர்கள் இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை எழுதி போடலாம், வாசிக்கலாம்ல. உள்ள நுழைஞ்சால வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், கண்ணுல எல்லாம் வாசிப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் கூட ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை வண்டியில போகும்போதே எங்கேயாவது ஏதாவது இருந்தா வாசிச்சிருவேன். டூ வீலர்ல ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாட்டி ஒரு செய்தி வாசிச்சேன், நடுங்கி போயிட்டேன். நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், கடவுள். வாழ்க்கையே மாறி போச்சுங்க அன்னிலிருந்து. என்ன வார்த்தை பாருங்களேன், நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட. பயமா இருக்குல்ல, நல்ல சொற்கள். அப்படி ஒருத்தர் எழுதி போட்டிருந்தாங்க தஞ்சாவூர்ல. எந்த மகானதை சொன்னானோ அந்த பெயர் ஞாபகம் இல்லை எனக்கு, கீழே வெளிநாட்டு அறிஞர் பெயர். நீங்கள் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது எப்படி? காசு கொடுத்தானே வாங்குறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் வாங்கியதெல்லாம் புத்தகத்திற்கான அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனை எப்படி காசு கொடுத்து வாங்குவீர்கள்? சிந்தனை கிடைக்குமா? நான் சொல்லுவேன், 15 வருஷத்துக்கு முன்னால எங்க அம்மா சொன்ன விஷயம் ஒண்ணு. காயல்பட்டணம் எங்க அம்மா, அங்க பாம்பு கடிக்கு ஒரு பாட்டி மருந்து சொல்லும். எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லும். 40 வருஷமா அந்த வேலை பண்ணிட்டு இருந்துச்சு. பாம்புகளும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. யார கொத்தினாலும் மருந்து சொல்லுது. ஒரு நாள் பார்த்து இந்த பாட்டிய கொத்திருச்சு ஒரு பாம்பு, கீழே விழுந்திருக்குது, வாயில நுர. பாட்டி அப்படின்னா பாம்பு கடிச்சிருச்சா? பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன பாம்புக்கு பாட்டி? கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியே. ஓ, கண்ணாடி வீரியம் கடிச்சு மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திரோம்னா. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சுங்க பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் தமிழ்நாடு அரசு உங்கள் அத்தனை பேரையும் அழைத்து வாருங்கள், புத்திசாலியாக மாறுங்கள், அறிவுடையவர்களாக மாறுங்கள், தேடி தேடி புத்தகங்களை வாசியுங்கள் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாக்களை நடத்த